ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ராஜ்மா குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக 1/4 கிலோ ராஜ்மா வாங்கி உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எண்ணெயிலேவும் கொஞ்சமாக அதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூவாத குயிலாடாத இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போட்டணும், அப்புறமா பார்க்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டேன். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு கரண்டி வீட்டு குழம்புத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் மசாலாவை. இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம குக்கர்லேயே செய்கிறதுனால எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஊற்றிடலாம். இஞ்சி, பூண்டு, தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இஞ்சி, பூண்டு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ராஜ்மா சேர்த்துக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 6 விசில் வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். 6 விசில் விட்டு எடுத்தாச்சு. பயிர் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை,
ராஜ்மா குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.